இது வரைக்கும் நிறையா டைம் லூப் படம் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் ஒரு படத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் டாம் க்ரூஸ் நடித்த படம். 2014 வெளியான படம். இந்த படத்தோட பேரை கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தில் டாம் க்ரூஸ் அண்ட் எமிலி பிளண்ட் நடிச்சிருப்பாங்க லீட் ரோலில். இவங்க 2 பேரும் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி ஸ்டோரியாக வந்தாலும் டாம் க்ரூஸ் பின்னி பெடல் எடுத்திருப்பார். அவருக்கு இல்லாத ஃபேன்ஸே கிடையாது. படம் பார்த்தீங்கன்னா மிமிக்ஸ்னு ஒரு ஏலியன் ரேஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் எர்த்தை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இந்த மிமிக்ஸ்ன்ற ஏலியன் ரேஸ் விதவிதமாக இன்டெலிஜென்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் அதோட அதுக்கு ஒரு டெலிகைனெட்டிக் பவர் இருக்கும். இதுக்கும் ஹியூமனுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு ஃபைன் மார்னிங் டாம் க்ரூஸ் எழுந்திருப்பார். ஒரு பிஆர் ஆஃபீஸராக இருப்பார். கதை இப்படி தான் ஆரம்பிக்கும். இவர் அந்த டைமில் போய் ஜென்ரல் பிரிங்மேன் கிட்ட நான் வாருக்கு போக மாட்டேன்னு சொல்லும்போது டாம் க்ரூஸை ஒரு பெரிய பதவியிலேருந்து தூக்கி சின்ன பதவிக்கு போட்டுருவாங்க. ஸோ இந்த படம் அப்படி தான் ஆரம்பிக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன். ஸோ இவருக்கு பேட்டில் ஃபீல்டில் ஏலியன் கூட சண்டை போட தெரியாது. இருந்தாலும் அந்த ஏலியன் கூட சண்டை போட இவரை கூட்டிகிட்டு போய் நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு ஷூட் கொடுத்துருப்பாங்க. கேஜ் மாதிரி போடுற மாதிரி ஒரு ஷூட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷூட் வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷூட் பண்ணும்போது அவர் திடீர்னு ஒரு ஏலியன் வந்து அடித்து அதோட ரத்தம் மேலே பட்டு அவர் இறந்துருவார். ஸோ இந்த படத்தில் இப்படி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். திடீர்னு அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அதுலேருந்தே வரும் படம். ஸோ இவர் அதே மார்னிங்கில் திருப்பி எழுந்துப்பார். அதே விஷயம் திருப்பி நடக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ தான் எமிலி பிளண்ட்டை இவர் போய் மீட் பண்ணுவார். அடித்து பிடிச்சி மீட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் என்ன கதையில் நடக்குதுன்னா இந்த கதை. ஸோ இந்த கதை எமிலி பிளண்ட் கூட நடக்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக போக ஆரம்பிக்கும். ஸோ ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொன்னால் நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும். ஆனால் இந்த படத்தில் ஒரு விஷயத்த மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்சி போயிடும். கோலையாக இருந்த நம்ம டாம் க்ரூஸ் பட்டையை கிளப்பி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவர்ஃபுல்லான வாரியராக மாறிடுவார். அதுதான் இந்த படம். அதுக்கப்புறம் கதை எப்படி போகுதுன்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. இந்த படம் 2014 வந்தது. எட்ஜ் ஆஃப் டுமாரோ. ப்ளீஸ் கைஸ் ஒரு லைக் அண்ட் ஃபாலோ கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.